குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் ஜெனோ. இங்கே பாருங்கள், ஜெனோ மிஸ். இது நம்ம ரவுண்டு கழுத்து நம்ம தைக்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் கிராஸ் பீஸ் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, ரவுண்டு கழுத்து தைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த பீஸை வச்சு பொறுமையாக அமைதியாக தைங்க. என்ன, இப்போ நான் இதை ரொம்ப கவனமாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், பிசுறு மேலே வரணும், நல்ல பக்கம் நல்ல பக்கத்தில் வரணும். இந்த பாருங்கள், கெட்ட பக்கம் நம்ம தைக்கக்கூடாது, நல்ல பக்கம் தான் கழுத்தை வச்சு தைக்கணும். இங்கே பாருங்கள், 1/4 இன்ச்சு. இங்கே பாருங்கள். கவனிங்க, இங்கே பாருங்கள், 1/4 இன்ச்சு. எப்படி 1/4 இன்ச்சு. கால் இன்ச்சா தைக்கணும். கழுத்து பீஸு தைத்தால். கொஞ்சம் கொஞ்சமாக பாயிண்ட்டாக தைக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், கரெக்டாக எல்லா சைடு 1/4 இன்ச்சு கரெக்டாக வருது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக 1/4 இன்ச்சியாக தைக்கணும். கடன்னு பிடிச்சிக்கிட்டு நெக்கு தைக்கக்கூடாது எப்பயுமே. சரிங்களா? பொறுமையாக எங்கேயாவது நான் சர்வீஸ் நல்லா தைக்க வேணாம், கடன்னு உங்களுக்கு கடன்னு தைக்கிறேன் நான். பாருங்கள், தைக்கும்போது இப்படி இணைச்சிருக்குள்ள ஷோல்டர், அது பேக்கில் போயிடணும். இங்கே பாருங்கள், அழகாக அந்த பிசுறு பேக்கில் போயிடணும். பேக்கில் கரெக்டாக அழகாக வச்சு பொறுமையாக சுருக்கம் இல்லாமல் தைக்கணும். பாயிண்டாக ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அழகாக கழுத்து தைச்சிட்டோம் இல்லைங்களா? இப்போ இதை நம்ம கிராஸாக கட் பண்ணணும். ப்ளவுஸை கட் பண்ணிடுறீங்க. எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், நிறைய இடத்துல வேணாம், 1 2 ஒரு 3 இடத்துல பிரிண்டில் இது. இங்கே பாருங்கள், இப்படி கிராஸாக கொஞ்சோண்டு பண்ணிட்டீங்களா? இப்போ பேக்கு முதுகு சைடு இங்கே வரலன்னா இப்படி மார்க் போட்டுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் கட் பண்ணணுன்னு இப்படி மார்க் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க, ப்ளவுஸு கட் ஆகிடும்.
இங்கே பாருங்கள் கட் பண்ணியிருக்கேனா அதே மாதிரி இந்த பிரிண்ட் இடத்துல 3 இடத்துல இங்கே பாருங்கள் 1 2 3 இடத்துல மூணு இடத்துல நம்ம இதை கட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ இதை அழகாக நம்ம தைக்க போகிறோம். இந்த கழுத்தை நம்ம அழகாக தைக்க போகிறோம். கழுத்து பீஸை நம்ம கவனமாக தைக்க போகிறோம். இங்கே பாருங்கள் பிசுறு இப்படி வந்துடணும். இதை மூடிட்டு அழகாக அப்படி 1/4 இன்ச்சு பாருங்கள் 1/4 இன்ச்சு அப்படி நல்லா பண்ணிடணும். பாருங்கள் பொறுமையாக செய்யணும் இந்த வேலை. எப்படி பாயிண்டாக தைக்கிறேன் பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள் பிசுறு மேலே வந்துடணும். இதை போட்டு 1/4 இன்ச்சு மூடிடணும். அப்படியே வச்சுட்டு நம்ம இங்கே பாருங்கள் கரெக்டாக வளைவாக திருப்பிக்கணும். திருப்பி நல்லா அப்படி பண்ணி இந்த பிசுறு வந்து நீட்டிக்கிட்டு தான் இருக்கணும். இங்கே பாருங்கள் இந்த பிசுறு நீட்டிக்கிட்டு தான் இருக்கணும். அப்போ தான் எம்மிங்க்கு மடிக்க முடியும். பாருங்கள். ஓகே பாய் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கவனமாக பாருங்கள். தேங்க்யூ.